ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ராஜேஸ்வரி தான் பாய்சனை கலந்துருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, அதை வந்து நிரூபிக்கிற விதமாக மல்லிக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ராஜேஸ்வரியே சொல்லிடுறான். அதுக்கப்புறமா எப்படி அந்த மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோப்ப நாய் ஒன்று கூப்பிட்டு வராங்க. அந்த மோப்ப நாய் வந்து பாய்சன் பாட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சது. அதுவும் இல்லாமல் அந்த நாய் வந்து மல்லிகிட்ட தான் அந்த பாய்சன் பாட்டில் கொண்டு போய் கொடுக்குது. அது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, அவங்க தான் அதை கலந்துருக்காங்க, அவங்களோட கைரேகை தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வாடி வா, வீட்டில் சொந்த வீட்டிலையே இருந்துக்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்காக பாய்ஸ்தா ஆச்சு, அதுவும் பாஸ்தாவில் பாய்சனை கலக்கிற, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, உனக்கெல்லாம் கோமானம் சூடு சுரணை எதுவுமே இல்லையா, இந்த மாதிரி உண்டக வீட்டுக்கே ரெண்டக பண்ணுறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்க, ஐயோ மேடம் என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் போய் அப்படி பண்ணுவேன்னா, ஐயோ நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன்னு, ஆஹா பச்சை புள்ளையும் பீர் அடிக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ பண்ணுற ஆக்டிங் இது சத்தியமாக தாங்க முடியல, ஒழுங்கு மருதே வந்து வண்டியில் ஏறுறேன், இல்லைன்னா உன்னை லத்தியை வச்சு 4 பெரட்டி அதுக்கப்புறம் தரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் ஒழுங்கு மருதே நான் சொல்கிறத கேட்டு வந்து ஏறி வண்டியில் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சொல்கிறது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தலையை அடிச்சுக்க. உடனே நம்ம விஜயை தான் பார்க்குறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, மல்லி நான் வந்து சத்தியமாக உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கவே இல்லை, மனுஷங்க வேணால் பொய் சொல்லலாம், ஆனால் 5 அறிவுள்ள ஜீவன் அந்த நாய் பொய் சொல்லுமா, அந்த நாய் வந்து கரெக்டாக மோப்பம் முடிச்சு கொண்டு வந்து அந்த பாட்டிலை உங்கள்கிட்ட கொடுக்குது, அது ஏன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லு, ஒரு வேளை வேறு யாராச்சும் கலந்துருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இதுலையாவது இங்கே வந்திருந்தாலோ அவங்க கிட்ட தானே கொண்டு போய் கொடுத்துருக்கணும், அந்த நாய் ஏன் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குது, அதுலேருந்தே தெரிய வருது நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதை நீ இந்த இடத்த விட்டு போயிடு, மேடம் முதல்ல இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்க, எனக்கு அப்படியே டென்ஷனாக வருது இவளை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், விஜய் நீங்களா இப்படிலாம் பேசுறது சத்தியமாக எனக்கு புரியல விஜய், எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ராஜேஸ்வரி ஓட்டிகிட்டு இருக்கா. அப்பாடா நம்ம பாய்சனை அப்பப்போ வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் நல்லதாக போச்சு, எந்த விஷயத்துக்கு உதவுதோ இல்லையோ, பூச்செடிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வரோம், ஆனால் இவளுக்கு உதவுச்சு பார்த்தியா, இவளே பெரிய கலை தான், இவளை முதல்ல பிடுங்கி போடுறது தான் நமக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்துக்கிட்டு சந்தோஷத்தை துள்ளி குச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சுடர் இருந்துக்கிட்டு ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணேன், சுடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலதும், ஓ அதுவா நான் வேறு ஏதோ ஒரு இதில் இருந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் ரேணுகா அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா, நான் அங்கேருந்து வந்ததுலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, அங்கே என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதுவா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, யார் வந்து பாஸ்தாவில் பாய்சனை கலந்தாங்களோ தெரியல, ஆனால் அது நமக்கு சாதகமாக போச்சு, இப்போ மல்லி இங்கே இல்லை ஜெயிலில் இருக்கா அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொன்ன உங்கள் வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும், ஐயோ நான் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேனே இந்த சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு, அதை நான் என் கண்ணால் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க நம்ம மல்லி. இதாச்சு ரேணுகா, ஐயோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ரேணுகா, நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வாங்க, இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போய் அவளை பார்த்துட்டு அங்கே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்ல, இது உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பி வீட்டுக்கு போக, அங்கே இருக்கிற விஜய் கிட்ட ஆறுதலாக பேசுகிற மாதிரியே வெறுப்பேற்றிட்டு இருக்கா. விஜய் நான் அப்போவே சொன்னேன் அந்த மல்லியை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு, அவள் ஒரு விஷயம், அவளை வந்து நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அவள் நம்மளையே கொத்திடுவா, அதனால் நீங்கள் இனிமேல் அவள் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரேணு நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் அவளை நம்பி கடைசியில் சீரழிஞ்சது தான் அதிகம், அதனால் இனிமேலும் அவள் பக்கம் போகிறதா நான் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ வாட்சி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாடை காட்டிகிட்டு இருக்கா. சரி அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறேன் எதுக்காக போகிறேன், நீ எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு கிளம்ப, ஏன்னா வெண்பா இருக்கால அதனால் அப்படின்னு சொன்னதும் விஜய் உடனே வெண்பா மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் மேலே ஒரு பாசமலையை புளிய ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு மல்லி தான் இந்த பாய்சனை கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலியமாக எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ்காரங்கிட்ட கொடுக்க, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு மல்லி தான் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கேஸு, இனிமேல் அவளை வெளியே எடுக்க முடியாது பீஸு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல் இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யமாக போனால் நல்லாயிருக்கும், யார் அந்த சீரியல்லேருந்து தூக்குறா நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.